கிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அது எனர்ஜி தான். இப்போ இந்த லேப்டாப் ஆகட்டும், செல்போன் ஆகட்டும், வாட்ச் ஆகட்டும், எல்லாமே அது உள்ளுக்குள்ளார போய் பார்க்க 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 அது எல்லாமே அணுக்களா இருக்கு. இந்த விஸ்வசக்தி இந்த உடல் எப்படி வாங்குகிறது? நமக்கு இத்தனை உறுப்புகள் இருக்கு. எதில இருந்து நமக்கு இந்த சக்தி கிடைக்குது? உச்சந்தலையில் இருக்கும் உச்சியில், அது பிரம்மரந்திரம் என்று சொல்கிறோம். நாம 7 உடல்களின் கலவை, அது நமக்கு தெரியும். இந்த பிசிக்கல் பாடிக்கும் பின்னாடி இருக்கிற 6 சரீரங்களுக்கும் நடுவில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதுதான் எத்ரிக் டபுள். இந்த எத்ரிக் டபுள் சரியான பிறகு நம்ம பிசிக்கல் பாடியில இந்த ஆரோக்கியம் என்பது சரியாகும். இப்படித்தான் இந்த எனர்ஜி என்பது நமக்கு வேலை செய்கிறது. PSSM ஜானிகள் அனைவருக்கும் வணக்கம். பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜிக்கும் ஓயு ராம மாஸ்டர் அவர்களுக்கும் இந்த ஞானத்தை தந்ததுக்காக என் நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்றைய தலைப்பு பிராண சக்தி. இதை நம்ம காஸ்மிக் எனர்ஜி, நேச்சுரல் எனர்ஜி, எந்த பெயர் வைத்து கூப்பிட்டாலும் அது எனர்ஜி. இப்ப பிராண சக்தின்னா என்ன? சக்தின்னா எனர்ஜி, பவர்னு கூட சொல்லலாம். எத்தனை விதமான சக்திகள் இருக்கு? அதாவது எலக்ட்ரிக்கல் பவர் இருக்கு, எலக்ட்ரானிக்கல் பவர் இருக்கு, விண்ட் பவர் இருக்கு, நியூக்ளியர் பவர் இருக்கு, எத்தனையோ பவர் இருக்கு. இதுல பிராணசக்தி என்பது என்ன? இது நமக்கு எங்கிருந்து வருது? இதை நாம் ஏன் பெற்றுக்கொள்ளணும்? பெற்றுக்கொண்ட பிறகு என்ன எல்லாம் நடக்கிறது? இதில் பெற்றுக்கொள்வது யார்? இதனை நாம் எப்படி பயன்படுத்திக்கணும்? பயன்பாட்டில் உள்ள குறைகள் என்ன? அது நாம் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் என்ன நடக்கும்? இது அனைத்தையும் இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் அது எனர்ஜி தான். இப்ப இந்த லேப்டாப் ஆகட்டும், செல்போன் ஆகட்டும், வாட்ச் ஆகட்டும், மைக் ஆகட்டும், ஒரு வாட்டர் பாட்டில் ஆகட்டும், இல்ல இந்த டம்ளர் ஆகட்டும், எல்லாமே அது உள்ளுக்குள்ளார போய் பார்க்க 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 அது எல்லாமே அணுக்களா இருக்கு. அது இன்னும் உள்ள போய் பாக்குறப்ப அது பரமாணுக்களா இருக்கு. அதாவது ரொம்ப சிறுசா. அதுக்கும் உள்ள போய் பாக்குறப்ப என்ன இருக்கு? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். அதுக்கு உள்ள போய் இன்னும் பார்க்கும் போது அது என்ன இருக்கு? அங்கே ஒரு விஷயம் சயின்டிஸ்ட் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் பெரிய பிரேக் த்ரூ. நாம பார்க்கும் போது அது ஒரு உருவமா இருக்கு, பார்க்காத போது அலைவரிசையா இருக்கு. அதாவது எனர்ஜி என்பது அலைவரிசையா இருக்கும். இந்த எனர்ஜி எங்க இருக்கு? எங்க இல்ல, எல்லா இடத்துலயும் எனர்ஜி என்பது இருக்கு. இந்த விஸ்வம், இந்த சிருஷ்டி, இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன் என்ன இருந்தது? மகா சூன்யம் இருந்தது. மகா சூன்யம்னா அங்க எதுவும் இல்லைன்னா இல்லையான்னா இருக்கு, ஃபுல்லா எனர்ஜி இருக்கு. அது எனர்ஜி இருக்கிற சூன்யமே தவிர எதுவும் இல்லாத சூன்யம் கிடையாது. அந்த எனர்ஜியில இருந்துதான் கோடான கோடி லோகங்கள், இந்த கேலாக்சிஸ் ஆகட்டும், இந்த டைமென்ஷன்ஸ் ஆகட்டும், இந்த உயிரினங்கள் ஆகட்டும், இது அனைத்தும் படைக்கப்படும். இப்ப நமக்கு இந்த எனர்ஜி ஏன் தேவை? எனர்ஜி இல்லைன்னா இந்த உடல் என்பது இயங்காது. இப்ப இந்த எனர்ஜி இந்த உடலுக்கு எப்படி வருகிறது? 3 விதமாக வருகிறது. ஒன்று, உணவின் மூலமாக வருகிறது. இரண்டாவது, உறக்கத்தில் தூங்கும் போது நமக்கு வருகிறது. மூன்றாவது, தியானத்தின் மூலமாக வருகிறது. உணவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற சக்தி என்பது மிக மிக குறைவானது, ஜஸ்ட் சின்னதுதான். அந்த எனர்ஜியால நாம எந்த செயலும் பெருசா செய்ய முடியாது. அதுல இருந்து கிடைக்கிற எனர்ஜி மிக மிக கம்மி. தூக்கத்தில் கிடைக்கும் எனர்ஜி, அந்த விஸ்வசக்தியை தான் நம்ம அந்த தூக்கத்துல வாங்குகிறோம். அந்த வாங்குற அந்த பிராணசக்தி என்பது அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யும் செயல்களுக்கு சரியானதாக இருக்கிறது. ஒரு வாட்டி சரியான அளவில் நம்ம வாங்கலைன்னா அப்பதான் நமக்கு உடல் அசதியாக இருக்கிறது. we feel very weak. இதைத்தான் நாம தியானத்தில் வேண்டுமென்றே உக்காந்து நம்ம வாங்குறோம். நம்ம பிராணசக்தி இந்த இயற்கையில நம்ம சுத்தி இருக்கு. காற்று எப்படியோ, வெளிச்சம் எப்படியோ, அதே மாதிரி ஃப்ரீயா இந்த எனர்ஜி நமக்கு இந்த இயற்கையில இருந்து நமக்கு கிடைக்குது. ஆனா அதனை எப்படி நாம் பெற வேண்டும்? தூங்கினாலும் கிடைக்கும், தியானம் செஞ்சாலும் கிடைக்கும். சும்மா இருக்கும் போது கிடைக்காதானா கிடைக்காது. காரணம் என்ன? இந்த விஸ்வசக்தி இந்த உடல் எப்படி வாங்குகிறது? நமக்கு இத்தனை உறுப்புகள் இருக்கு. எதில இருந்து நமக்கு இந்த சக்தி கிடைக்குது? உச்சந்தலையில் இருக்கும் உச்சியில், அது பிரம்மரந்திரம் என்று சொல்கிறோம். அந்த பிரம்மரந்திரத்தின் மூலமாகத்தான் இந்த பிராணசக்தி என்பது இயற்கையில இருந்து இந்த உடல் தூக்கத்திலும் தியானத்திலும் நாம பெற்றுக்கொள்கிறோம். அதாவது தூக்கத்தில் பெற்றுக்கொள்ளும் போது அப்புறம் ஏன் தியானம் செய்யணும்னா, அந்த சக்தியை வாங்கறதுக்காக நாம 24 மணி நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது,
ஜானத்தில் நாம் பெறும் சக்தியை விட ஜானத்தில், அதாவது தூக்கத்தில் நாம் பெறும் சக்தியை விட ஜானத்தில் நாம் பெறும் சக்தி என்பது 6 மடங்கு ஜாஸ்தி. தூக்கத்துக்கும் ஜானத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன? ரெண்டுத்திலேயும் ஒரே நிலைதான். இப்ப இந்த பிரம்மரந்திரத்தில இருந்து நம்ம வாங்குறோம் இந்த பிராணசக்தின்னா, அது ஏன் எப்பொழுது நம்ம வாங்க முடியலன்னா, இதுக்கு யோசனைகள் என்பது மூடி. ஒரு குழாக்கு அடியில நீங்க ஒரு பக்கெட் மூடியை போட்டு உக்காந்தா, சாரி 1 மினிட், மூடியை போட்டு நீங்க வச்சீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட பக்கெட்டுக்குள்ள போகாது. எவ்வளவு நேரம், எத்தனை மணி நேரம் வைத்தாலும் மூடி போட்டு பக்கெட் வச்சா அதுல நம்ம தண்ணியை பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த பிரம்மரந்திரத்துக்கு நம் யோசனைகள் என்பது மூடியாக இருக்கிறது. நாம யோசித்துக் கொண்டு இருக்கும் போது 1% விஸ்வசக்தியை கூட நம்மளால வாங்க முடியாது. அதற்காகத்தான் தியானம். தியானம் என்றால் என்ன? மனதை வெற்றிடமாக்குதல், அதாவது யோசனைகள் இல்லாத நிலை. அந்த யோசனை இல்லாத நிலையில் அந்த பிராணசக்தியை நம்ம வாங்குகிறோம். நான் விஸ்வசக்தின்னு சொன்னாலும் பிராணசக்தின்னு சொன்னாலும் காஸ்மிக் எனர்ஜின்னு சொன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். டெர்மினாலஜி தான் இங்க மாறுகிறது. அந்த பிராணசக்தியை நம்ம வாங்குறோம். இத்தனைக்கு வாங்குறது எது? இந்த பிசிக்கல் பாடியான இல்லை. நாம 7 உடல்களின் கலவை, அது நமக்கு தெரியும். இந்த பிசிக்கல் பாடிக்கும் பின்னாடி இருக்கிற 6 சரீரங்களுக்கும் நடுவில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அதுதான் எத்ரிக் டபுள். நம்ம எத்ரிக் பாடின்னு சொல்றோம். உண்மையில் அது பாடி கணக்கில் வராது. சொல்றப்பதான் நம்ம பாடின்னு சொல்றோமே தவிர அது எத்ரிக் டபுள். அந்த எத்ரிக் டபுள் தான் இந்த எனர்ஜியை வாங்குது. இந்த எத்ரிக் பாடியில தான் 2,72,000 நாடி நரம்புகள் இருக்கு. சக்ரா சிஸ்டம் எல்லாமே இருக்கு. அது வாங்குற எனர்ஜி நாடி மண்டல சுத்தி நடக்கிறது. நாடி மண்டல சுத்தி நடக்கும் போதுதான் இந்த சக்ராஸ் எல்லாம் சரியாக இயங்குகிறது. இந்த எதிரிக் டபுள் இது சரியாக இருந்தால் மட்டுமே இந்த பிசிக்கல் பாடி என்பது சரியாக இருக்கும். நாம நினைக்கிறோம் நாம் இந்த தேகம்னு. உண்மையில் சொல்ல போனால் இந்த எத்ரிக் டபுள் தான் உண்மையான தேகம். இந்த எத்ரிக் டபுளுக்கு நிழலாகத்தான் இந்த பிசிக்கல் பாடியே இருக்கு. எத்ரிக் டபுள்ல என்ன நடக்கிறது? அதுதான் இந்த போதிக சரீரத்தின் மேல் தன் தாக்கத்தை காட்டுகிறது. நாம சொல்றோம் ஜுரம் வரா மாதிரி இருக்குன்னு. அது நமக்கு எப்படி தெரிஞ்சது? அது ஏதாவது நமக்கு தகவல் சொல்லிச்சா? வரேன்னு சொல்லி இல்ல. ஆல்ரெடி எத்ரிக் டபுளுக்கு ஜுரம் வந்துடுச்சு. அதனுடைய தாக்கம் நம் பிசிக்கல் பாடிக்கு மேல விழும்போது நமக்கு ஜுரம் வரா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிசிக்கல் பாடிக்கும் இந்த ஜுரம் வருகிறது. ஆனா முதல்ல வந்தது எத்ரிக் டபுளுக்கு தான். நாம நினைக்கிற இந்த நாடி நரம்புகள் இது எல்லாமே பிசிக்கல் பாடிக்கு சம்பந்தப்பட்ட நாடி நரம்புகள் கிடையாது. நம்ம ஜானத்தில் சொல்றது எத்ரிக் டபுள்ல இருக்கிற நாடி நரம்புகள். அது வேறு, இது வேறு. அதற்காகத்தான் நம்ம ஜானம் செய்யும் போது ஸ்திர சுக ஆசனம்னு சொல்கிறோமே தவிர நாம இப்படி ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும், முதுகு தொண்டை அப்படியே நிக்க வைக்கணும், இதெல்லாம் நாம் சொல்றது இல்ல. இது எல்லாமே பிசிக்கல் பாடிக்கு சம்பந்தப்பட்டது. நம்ம தியானம் செஞ்சா அந்த எனர்ஜி வாங்குறதே எத்ரிக் டபுள் தான், நாம கிடையாது. இந்த வாங்குகிற விஸ்வசக்தியின் மூலமாக முதலில் நாடி மண்டல சுத்தி நடக்கிறது. அப்ப என்ன நடக்கிறது? நமக்கு ஆரோக்கியம் வருகிறது. அந்த நாடி மண்டலத்தில் எங்கெங்கெல்லாம் பிளாக்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கு இந்த வியாதிகளாக பிசிக்கல் பாடியில் நமக்கு தெரிகிறது. நாடி மண்டல சுத்தி நடைபெற்ற பிறகு சக்கரங்கள் அனைத்தும் சரியாக இயங்க ஆரம்பிக்கும். இதற்காகத்தான் நாம எந்த விதமான சக்ரா தியானம் என்பது செய்ய தேவையில்லைன்னு சொல்கிறது. இந்த உடலுக்கு, அதாவது எத்ரிக் டபுளுக்கு அதுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதைத்தான் நம்ம இன்னர் இன்ஜினியரிங் சொல்றோம். அதுக்கு தெரியும் எந்த சக்ராவுக்கு எந்த அளவுக்கு இந்த எனர்ஜியை அனுப்பணும், எங்கே கிளென்சிங் நடக்கணும். நமக்கு முழுங்கால் வலி இருக்குதுன்னு அங்க பிளாக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். எங்க அனுப்பணும் அதுக்கு தெரியும். எனர்ஜி என்பது குறைவாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் வியாதிகள் வரும். ஜாஸ்தியாக இருந்தாலும் அப்பொழுதும் பிரச்சனைகள் வியாதிகள் வரும். இந்த எத்ரிக் பாடியில எனர்ஜி எங்கெங்கெல்லாம் பிளாக்ஸ் ஏற்பட்டு இருக்கு, எங்க எனர்ஜி இல்லைன்னு நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் இன்னர் இன்ஜினியரிங்ல நம்ம கை வைக்க கூடாது. அது பார்த்துக்கும். எனர்ஜி ஜாஸ்தி ஆனாலும் பிரச்சனை வரும். எத்தனைக்கு சக்கரங்கள் என்று சுழல்ற மாதிரி எதுவும் இருக்காது. அந்த நாடி நரம்புகள் சேர்கின்ற அந்த இடம் அது எனர்ஜி சென்டர், அது நம்ம சக்கரங்கள் என்று சொல்லும். இந்த எத்ரிக் டபுள் சரியான பிறகு நம்ம பிசிக்கல் பாடியில இந்த ஆரோக்கியம் என்பது சரியாகுமா. இப்படித்தான் இந்த எனர்ஜி என்பது நமக்கு வேலை செய்கிறது. நம்ம தியானம் செய்யறோம், எத்தனையோ வருடங்களா தியானம் செய்யறோம். சில பேருக்கு வியாதிகள் நயமாகிறது கிடையாது. தியானம் செஞ்சா நாடி மண்டல சுத்தி நடக்கும். நாடி மண்டல சுத்தி நடந்தால் 3ஆம் கண் எழுச்சி பெறும். 3ஆம் கண் எழுச்சி பெற்றால் சூஷ்ம சரீர பயணம் செய்யலாம், அனைத்தையும் பார்க்கலாம். எத்தனை வருடங்கள் செய்தாலும் சில பேருக்கு நடக்கிறது இல்லை. காரணம் என்ன? நாம் வாங்கி கொண்ட அந்த சக்தியை நாம் எப்படி எல்லாம் உபயோகிக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது,
இப்படியெல்லாம் விரயம் செய்கிறோம். எனர்ஜி லீக்ஸ். அந்த எனர்ஜி லீக்ஸ் இல்லாமல் நாம பார்த்துக்கணும். எங்கெல்லாம் எனர்ஜி லீக்ஸ் நடக்கிறது? காலையில 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம தியானம் செஞ்சோம். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தியானம் செஞ்சோம். பிராணசக்தி இயற்கையில நிரம்பி இருந்தாலும் அதை நாம் வாங்கிக் கொள்வது அவ்வளவு ஈஸி கிடையாது. மனதை வெற்றிடமாக்கணும். அந்த மூடியை நாம அகற்றணும். அதுக்கப்புறம் தான் அந்த விஸ்வசக்தியை நாம பெற முடியும். 3 மணி நேரம் 2 மணி நேரம் தியானம் செஞ்ச பிறகு வேண்டாத வார்த்தைகள், வேண்டாத பேச்சுக்கள் பேசிக்கிட்டே இருந்தா, வாயாடியா இருந்தா சக்தி அனைத்தும் விரயமாகும். நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் நாம் அங்கே நம்ம பிரசன்ஸ் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடக்கிறது, அதுல நாம ஏன் போய் கலந்துக்கணும், ஏன் பார்க்கணும்? நாம் ஒன்றும் செய்யாம அந்த கூட்டத்தில் நின்று கொண்டு இருந்தாலும் போதும், நம்முடைய எனர்ஜி என்பது வேஸ்ட் ஆகும், விரயமாகும். 3வது நபரை பத்தி இல்லாதது பொல்லாதது புரளி பேசினாலும் எனர்ஜி ஊஸ் ஆகும். அதற்காக தான் பத்ரிஜி சொன்னது, நோ ஜட்ஜ்மெண்ட், நோ கம்ப்ளைண்ட், நான் இன்டர்ஃபியர். இந்த 3ஐயும் நாம் கடைபிடிக்கணும். எனர்ஜி வாங்குறது ஒரு முறை, ஆனால் அதனை நாம் எப்படி சேமித்து வைக்கணும். எனர்ஜி சேமித்து வைத்தால் மட்டுமே இது அனைத்தும் நடக்கும். எங்க இருக்கு 3ஆம் கண்? 6வது சக்கரத்தில் இருக்கு. மூலாதாரத்தில் இருந்து மேல்முகமா அந்த எனர்ஜி பயணம் செஞ்சு இது விழிப்படையணும். விழிப்படைந்த பிறகு அதனை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நமக்கு பல சக்திகள் இருக்கு, பல சித்திகள் இருக்கு. நம்ம போன்ல பேசுறது கிடையாது. இன்ட்யூஷன் மூலமா நம்ம பேசணும். டெலிபதிக்கலா நம்ம பேசணும். அதற்கு எனர்ஜி தேவை. இங்க இருக்கிறது நம்ம பார்க்கறது கிடையாது. மேலுலகங்களில் என்னென்ன நடக்கிறது, என்னென்ன இருக்கிறது இங்க உட்காந்து நம்ம பார்க்கிறோம். அதுக்கு எனர்ஜி வேணும். ஒரு செல்போன் இயங்கணும்னா எவ்வளவு பெரிய அமைப்பு வேணும். மேல சேட்டலைட் வேணும், இங்க டவர் வேணும், கீழே ஒரு ஆபீஸ் வேணும், அதுக்கப்புறம் நம்ம கையில ஒரு போன் வேணும், அதுக்கப்புறமா அது இயங்கணும். ஒரு செல்போன் இயங்குறதுக்கு இத்தனை தேவைப்படுதுன்னா அப்புறம் இந்த உடல், இந்த சக்கராஸ் இதெல்லாம் இயங்குறதுக்கு எவ்வளவு சக்தி வேணும், எவ்வளவு அமைப்பு இருக்கிறது. இந்த உடல், இந்த பயாலஜிக்கல் சிஸ்டத்துல கண்கள் பார்க்கணும், காதுகள் கேட்கணும், வாய் பேசணும், இதயம் துடிக்கணும், செரிமானம் நடக்கணும், கிட்னிஸ் வேலை செய்யணும். இதெல்லாம் இயங்குறதுக்கு நமக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படுகிறது. அந்த சக்தியை நம்மளால் தடுக்க முடியாது. அதனால் தான் 10 வார்த்தைகள் பேசும் ஒரு இடத்தில் ஒரு வார்த்தை நம்ம பேசணும், அதிகம் பேசக்கூடாது. வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக மௌனமாக இருக்கணும். சில பேர் தியானம் செய்யலனாலும் அவங்களுக்கு சொல்றது நடக்கும். அவர்களுடைய பேச்சு, அந்த வார்த்தை ஒரு மந்திரமாக வேலை செய்கிறது. மகாத்மா காந்தி சொன்னால் இந்த இந்தியா முழுவதும் கேட்டுச்சு. எதனால்? அவருடைய வாக்குக்கு அந்த சக்தி, அந்த பலன் என்பது இருந்தது. அவர் வாரத்துக்கு ஒரு நாள் மௌனம் இருப்பார். நாமளும் இருக்கணும். எங்க எப்படி இருக்க முடியலையே? வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு, ஆபீஸ் இருக்கு. எந்த ஆபீஸா இருந்தாலும், எந்த கடையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை இருக்காது, சண்டே இருக்கலாம் மௌனம். அப்ப கூட மௌனமா இருந்த வீட்டுல எப்படிங்க? வீட்டுல நம்ம என்னத்தான் பேச போறோம்? கண்டிப்பாக 2 பேர் பேசும் போது உங்க 2 பேர் பத்தியும் இல்ல ஆன்மீகத்தை பத்தியும் பேசணுமே தவிர அங்க இல்லாத 3வது நபரை பத்தி எக்காரணத்து கொண்டும் பேசவே கூடாது. இது அனைத்தும் எனர்ஜி லீக். சைவ உணவை மேற்கொண்டால் மட்டுமே இந்த உடல் என்பது சரியாக இயங்கும். இந்த உடலுக்கு சரியான உணவு என்பது சாத்விக உணவு. அந்த வெஜிடேரியன் ஃபுட்ல கூட சாத்விக உணவா இருக்கணும். அப்பதான் நம்ம சக்தி என்பது நமக்குள்ள அந்த நிலவை தக்க வைத்துக் கொள்ள முடியும். சக்தி வாங்குறது ஒண்ணுன்னா அதனை நாம் எப்படி பயன்படுத்துறோம் என்பது 2வது. 3வது அந்த சக்தி, அந்த நிலவை எப்படி நாம் சேமித்து வைத்துக் கொள்கிறோம் என்பது இருக்கு. சேமித்து வைத்த அந்த சக்தியின் மூலமாகத்தான் இந்த ஆன்மீக சித்திகள் பலன்கள் வேலை செய்யும். இங்க இருந்து ஒரு 10 அடிக்கு பார்க்க முடியும், மிஞ்சி போனா இன்னும் கொஞ்சம் தூரம் பார்க்க முடியும். பக்கத்து தெருவில் நடக்கிறது நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப நம்ம கண்ணை மூடிக்கொண்டு ஆஸ்ட்ரல் டிராவல் செய்து எங்கேயோ மேல் உலகங்களில் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம் என்றால் அதுக்கு எவ்வளவு சக்தி வேணும்? பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கண்ணை மூடிக்கொண்டு உட்காரணும். கண்கள் மூலமாக 80% சக்தி விரயமாகிறது. தேவையில்லாததை பார்க்க கூடாது, தேவையில்லாததை கேட்க கூடாது, வீணாக வெட்டு பேச்சு பேசக்கூடாது. இது அனைத்தும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் டிசிப்ளின் என்று சொல்றோம். இந்த உடல் இயங்கணும், அதுக்கப்புறம் எத்ரிக் டபுள் அது சரியாக இருக்கணும், அதுக்கப்புறம் மென்டல் பாடி அண்ட் எமோஷனல் பாடி, இந்த 4ம் சரியாக இருக்கும் போதுதான் நம்மளுடைய சங்கல்ப சக்தி என்பது நிறைவேறும். அவன் என்ன நினைச்சாலும் நடந்ததுங்க, நான் எது நினைச்சாலும் நடக்கலைன்னா இல்ல. நமக்கு ஒரு அழகான பாட்டை ரசிக்கும் போது நம்முடைய மென்டல் பாடி அந்த சக்தியை பெறுகிறது. சரியான எமோஷனல் இருக்க வேண்டும். கோபம், ஆத்திரம், பொறாமை, பழி வாங்கிறது, இது அனைத்தும் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் அனைத்தையுமே நாம இல்லாமல் ஆக்கிக்கணும். அதற்காக நாம இந்த பிறவிக்கு வரல. ஒரு முறை நம் முன்பிறவிகள் பார்த்தால் தெரியும். கடந்த 50 பிறவிகளாக இதே மாதிரி பிறக்கிறோம், இங்க வர்றோம், அந்த குடும்பத்தில் இருக்கிறோம், நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் காட்டுறோம்,
அதுக்கப்புறம் போறோம். எப்ப நம்முடைய முன்பிறவிகள் பார்க்கும் போதுதான் இந்த 50 பிறவிகளை நான் என்ன செஞ்சேன், என்ன கத்துக்கிட்டேன், என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், எதற்காக இந்த பிறவி எடுத்து, இந்த பிறவி எடுக்கிறதே எவ்வளவு கஷ்டம், இந்த மாயையில் நான் இருக்கிறேன், இந்த சமுதாயத்தின் கட்டுப்பாட்டுக்குள் நான் வரேன், இதற்காகவா இந்த உடல் இருக்கிறது, இதற்காகவா இந்த பிறவி இருக்கிறது, இந்த பிறவியை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, நமக்கு இருக்கிற ஒரு தவறான அபிப்பிராயம், ஆன்மீகம் என்பது அதன் மேல் விருப்பப்பட்ட சிலருக்கே தவிர எல்லாருக்கும் கிடையாது என்பது. எல்லாருக்கும் ஆன்மீகம் என்பது தேவை. அவன் திருடனாக இருந்தாலும், கொள்ளைக்காரனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கொடூரமான செயல்கள் செய்றவனாக இருந்தாலும் அனைவரும் ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்துக்கு வந்து, நான் இந்த உடல் இல்லை ஆன்மா என்பதை தெரிந்து கொண்டு, ஆன்ம ஞானத்தை தெரிந்து கொண்டு, இந்த பிறவி கடலில் நீந்து பிறக்கா வரத்தோடு நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும். அது வரைக்கும் இங்க நமக்கு பிறவிகள் வந்து கொண்டேதான் இருக்கும். சரி, எத்தனையோ பிறவிகள் எடுக்கலாம், அதுக்கு என்ன, அதுக்கு கணக்கா இருக்குன்னா பிறவிகள் எடுக்கிறது அவ்வளவு ஈஸி ஒன்றும் கிடையாது. மேலுலகத்தில் நாம் காத்துக்கொண்டு அதுக்கு பர்மிஷன் வாங்கி யாருக்கு பிறக்கணும், எங்கே பிறக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக இம்மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டுக்கொண்டு நாம வந்திருக்கிறோம். அவ்வளவு ஈஸியா ஒன்றும் நடக்கல. இட்லி வடை சாம்பார் செய்யணும்னால எவ்வளவோ பிளானிங் இருக்கு. முந்தின நாள மாவை அரைச்சு வச்சுக்கணும். அப்போதுக்கு அப்போ நாம நினைச்சுக்கிட்டா செய்ய முடியாது. அட்லீஸ்ட் அந்த வடை சாம்பார் செய்யறதுக்காவது ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே நமக்கு பிளானிங் இருக்கணும். அதை அனைத்தும் ஊற வைக்கணும், வேக வைக்கணும், அது செய்யணும். இப்போ நினைச்ச அடுத்த நொடியில் எதுவும் வராது இல்ல. ஆஃப்டர் ஆல் சாப்பிடுற இட்லி வடை சாம்பாருக்கு இவ்வளவு திட்டம் இருக்கும் போது இந்த பிறவிக்கு திட்டம் இருக்காதா? ஆன்மீகம் அனைவருக்கும் தேவை. இந்த ஆன்மீகத்தில் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு சக்தி தேவை. ஞானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. முக்தி என்றால் இங்கே இருந்து நம்ம விடுதலை பெறுவது, இனிமேல் பிறவாமல் இருப்பது. அந்த முக்தி இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் வருகிறது. அந்த ஞானம் தெரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு ஒரு சக்தி தேவை. நாம் பிறந்ததிலே இருந்து பல ஞானங்களை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். முதலில் அதனை நாம் புரிந்து கொள்ளணும், அதுக்கப்புறம் அதனை ஒத்துக்கொள்ளணும், அதுக்கப்புறம் அதனை நாம் செயல்படுத்தணும். அதிலே நாம் மூழ்கினால் மட்டுமே நமக்கு அதில் இருந்து அந்த பலன் கிடைக்கும். தண்ணீரில் மீன் அது சகஜமாக நீந்துகிறது. ஆனா நாம ஸ்விம்மிங்னு ஒண்ணு கத்துக்கணும், கத்துக்கிட்டாதான் செய்ய முடியும். ஒரு உயிரினத்துக்கு சகஜமாக இருக்கிறது இந்த மனுஷன் அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். குதிரை மாதிரி ஓடணும்னா பிராக்டிஸ் தேவை, கழுத மாதிரி சுமக்கணும்னா அதுக்கும் பிராக்டிஸ் தேவை. இது அனைத்துக்கும் நமக்கு எனர்ஜி வேணும். நம்ம வீட்டுல எல்லா பொருள்களும் இருக்கு. பெரிய டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, அது இது எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா அதுக்கு நம்ம பவர் கொடுக்கணும் இல்ல. இல்ல எனக்கு கரண்ட் சரியா இல்ல, 3 ஃபேஸ் இல்ல, கரண்ட் ரொம்ப கம்மியா வருது, டிம்மா இருக்குன்னா அந்த பொருட்கள் இயங்குமா? அதே மாதிரி தான் நமக்கு இந்த உடல் என்ற ஒரு கருவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடல் சரியாக இயங்கணும்னா அந்த உடலுக்கு வேண்டிய சக்தி வேணும். இந்த மனம் சரியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு சக்தி வேணும். மென்டல் பாடி அண்ட் எமோஷனல் பாடி இது கூட நமக்கு பிளாக்ஸ் இல்லாமல் சரியாக இருக்கணும். ஒரு அம்மா, என் மாமியாருக்கு என்னை கண்டா பிடிக்காது, என்னை எப்பவுமே வெறுத்து கொண்டே இருப்பாங்க, என்னை எப்படியாவது அவமானப்படுத்தணும் சொல்லி ஒரு நாள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது என் மேலே ஒரு பழி சுமத்துனாங்க. அவங்களுடைய தங்க செயின் 10 சவரன் இருக்கும், நான் திருடிட்டேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு அந்த திருட்டு வேலையை நான் செய்யவில்லை, நான் நிரூபிச்சுட்டேன். அழுதுகிட்டே சொல்றாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. நான் கூட நினைச்சேன் ஒரு 3 நாள் முன்னாடியோ ஒரு வாரம் முன்னாடியோ நடந்ததோ என்னமோ, பாவம் இன்னும் அதுலேருந்து வெளியில வரல. இப்போ நடந்தா போல அந்த அளவுக்கு அழுகுறாங்களே. இதெல்லாம் எப்பமா நடந்ததுன்னா 10 வருஷம் முன்னாடி நடந்தது. 10 வருஷம் முன்னாடி நடந்ததுக்கு எப்ப அதை பத்தி நினைச்சாலும், எப்ப அதை பத்தி பிறருக்கு சொன்னாலும் அதே எமோஷன் அப்படியே கண்டினியூ ஆகுது. அத நீ அந்த தவறு செய்யலன்னு நீ நிரூபிச்ச பிறகு அப்புறம் உனக்கு ஏன் இந்த அழுகை? அதுல இருந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்த அந்த நெகட்டிவ் காரணம் மாத்திரம் தான் இருக்கா? அதுல இருந்து வந்த பாசிட்டிவ் ரிசல்ட் என்ன? அவங்க தனி கொடுத்தனம் வந்து 10 வருஷம் ஆச்சு, குழந்தை குட்டிகளோடு கணவனோடு இப்ப நல்லா இருக்கிறாங்க. 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தினதை நீங்க ஞாபகம் வச்சு இருக்கிறீங்கள, அந்த செயலின் காரணமாகத்தானே அந்த வீட்டுல இருந்து நாம் வெளியில வந்து இப்ப நாம சந்தோஷமா சுகமா இருக்கிறோம். அந்த பலனை ஏன் ஞாபகம் வச்சுக்கல? உண்மையில் என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஒண்ணு நடந்ததன் காரணமாகத்தானே அந்த வீட்டுல இருந்து நான் வெளியில வர முடிஞ்சது. அந்த செயலுக்கு நாம் நன்றியை சொல்ல வேண்டும். அன்னைக்கு அந்த செயல் நடக்கலைன்னா இன்னும் அந்த வீட்லயே அதேதான், அதே மாமியார் கொடுமையோடு அதே அழுகையோடு நம்ம வாழ்க்கை அப்படியே இருந்திருக்கும்.
அதிலிருந்து நம்ம விடுபட்டு வெளியில வந்தோம். காரணம் அந்த செயலை சொல்லும் போது நீங்க யாருக்கும் சொல்லவும் வேண்டாம். இல்ல சொல்லும் போது அதுல இருந்து வந்த அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்கு நீங்க நன்றியாக இருக்கணும். அதை விட்டுட்டு இன்னும் அந்த எமோஷன்ல இருந்து வெளியிலே வராம திட்டுனவன் திட்டிட்டு போயிட்டான். அன்னைக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொல்லும் போதே நமக்குள்ள அப்படியே பொங்கி எழும். இது அனைத்தும் எனர்ஜி லீக். உண்மையில் என் மனசு கேட்கல, என் மனசு தாங்கல, எனக்கு மனசெல்லாம் என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம் மனம்தான். ஆனா அது வேற யாரோ மனம் என்பது போல் அது வேற ஏதோ பொருள் என்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் மனசு மேல நம்ம பழிய போடுறோம். உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டு கீழ் வரணும். நமக்கு வர கஷ்டங்கள் துன்பங்கள் உண்மையில் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டவை. ஒரு கணக்கு இருக்கு. இயற்கை மூலமாக நமக்கு வரும் கஷ்டங்கள் ஒன்லி 1%. இந்த சமுதாயத்தின் மூலமாக நம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க மூலமாக நமக்கு வர கஷ்டங்கள் 9%. 100%ல இந்த ரெண்டும் சேர்ந்து 9% தான். மீதி 90% உன் மனம் மூலமாக உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்டவை. எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? உன் மனசு நீ உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டால், நீ அதனை ஏற்றிக்கொண்டால், நீ அதனை அங்கீகரித்துக் கொண்டால், நீ அதனை உள் வாங்கினால் மட்டுமே அது உனக்கு கஷ்டத்தை தரும். எதுவும் நமக்கு நடக்காமல் அப்படியே ராஜ்பாத்துல பூப்பாதையா நடந்து போறதுக்கெல்லாம் முடியாது. ஆன்மீகத்தில் நாம் வலுப்பெறணும் என்பதற்காக, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த சமுதாயம், இந்த குடும்பம், இந்த அமைப்பெல்லாம் இருக்கு. அப்ப கூட நாம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் என்பது நாம வாங்குற இந்த சக்தியை பொறுத்துத்தான் இருக்கு. சோ மை டியர் மாஸ்டர், இயற்கையில் ஃப்ரீயா கிடைக்கிற இந்த பிராண சக்தியை தியானத்தில் அமர்ந்து மனதை வெற்றிடமாக்கி அதனை வாங்கி கொண்டு அதன் மூலமாக நம் எத்திரிக் பாடியையும் பிசிக்கல் பாடியையும் சரி செய்து கொண்டு அதன் மூலமாக ஆன்ம ஞானத்தை தெரிந்து கொண்டு அந்த மென்டல் பாடி அண்ட் எமோஷனல் பாடி இதை அனைத்தையும் நாம் சரி செய்து கொண்டால் மட்டுமே நம்மளால் இங்கே எதனையுமே சாதிக்க முடியும். இல்லைன்னா கஷ்டங்கள் கஷ்டங்களாகவே இருக்கும், துயரங்கள் சோகங்கள் அப்படியே இருக்கும். அதனை தாண்டி அனைத்தையும் சரி செய்யும் அளவுக்கு, சமாளிக்கிற அளவுக்கு, அதை அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் அதனை தாண்டி இன்னொரு படி ஏறி, இது எல்லாம் கஷ்டங்கள் கிடையாது, சோகங்கள் கிடையாது, எனக்கு நானே என் வாழ்க்கையில் என் முன்னேற்றத்துக்காக நானே கொண்டு வந்துகிட்டது என்ற அந்த சத்தியம் தெரியும் போது எந்த கஷ்டமும் எந்த சோகமும் எந்த குடும்ப சூழ்நிலையும் நம்மை தடுக்காது. நம்மளை பத்தி நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் யார் என்பதை. பேருக்கு வேணால் இங்கே நான் சுவர்ணா புத்தாவாக இருக்கலாம், ஆனால் நான் அது கிடையாது. இந்த பிறவிக்கு இந்த உடல், இந்த பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த உடலில் ஆன்மா எனும் போது இந்த ஆன்மா இத்தனை பிறவிகளா என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த பிறவிக்கு என்ன செய்யணும்னு வந்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் நான் சொல்லணும் உங்களுக்கு? எனக்கு நானே வச்சுக்கலாமேன்னா அதுவும் தவறு. ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில 1/2 மணி நேரம் நீங்க பேசுறீங்கன்னா நான் வீண் பேச்சை பேசல. எனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட ஞான பகிர்தலே தவிர அவன் அப்படி இவன் இப்படி இந்த புரளி கிடையாது. காசிப்ஸ் என்பது சோல், இந்த ஆன்மாவுக்கு கேன்சர் மாதிரி. நமக்கு எல்லா ஆர்வமும் இருக்கும். ஜனநாயகம் சினிமா ஏன் வரல, அது ஏன் தடுத்துட்டாங்க, அது எப்ப வரும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தேவையா, அது எப்போ ரிலீஸ் ஆக போறது, நாம் அதுக்கு ப்ரொடியூசரும் கிடையாது, டைரக்டரும் கிடையாது, அதை நம்ம ஆக்ட் பண்ணவும் இல்லை, அந்த சினிமாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சினிமா பார்க்கணும் என்ற ஆர்வம் இருக்கு, அது வரப்ப பாத்துக்கலாமே, எப்போ வரும் என்ற காத்துக்கிட்டு இருக்கிறது எதுக்கு, வரப்ப பாத்துக்கலாம். நாம் செய்யும் யோசனைகள் நமக்கு எவ்வாறு உதவியாக இருக்கிறது, அந்த யோசனை நமக்கு தேவையா? இப்ப இந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா பிஎம்சி என்ற ஒரு அமைப்பு வேணும், இதுக்கு ஒரு ஹோஸ்டிங் வேணும், ஒருத்தர் மியூசிக் போடணும், ஒருத்தர் லைவ் கொடுக்கணும். இதற்காக கிரகலட்சுமி மேடம், சூர்யா மேடம் பேசிக்கிட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா நம்ம பேசுறதுக்கு அங்க பயன் இருக்கா? ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அந்த எமோஷனுக்கு உள்ளாகி புத்தி வேலை செய்யாமல் 10-15 வார்த்தைகள் நாம் அங்கே கொட்டுறோம். இது எல்லாமே அடங்கணும், அமைதியாகணும். அப்பொழுது நம்ம உடலுக்குள்ள, நம் மனசுக்குள்ள அந்த அமைதி சாந்தம் என்பது வரும். அந்த அமைதி சாந்தம் இருக்கும் போதுதான் இந்த மனம் என்பது எதை பத்தி யோசிக்கணும், எந்த அளவுக்கு யோசிக்கணும், எவ்வளவு யோசிக்கணும் என்ற கச்சிதமான ஒரு கணிப்பில் இருக்கும். எல்லாமே இங்க மேக்ஸ் தான், எல்லாமே கணிப்பு தான். எனக்கு தெரியும் சொல்லி இங்க உக்காந்து நான் மணிக்கணக்கில் பேசக்கூடாது. 30 நிமிஷம் மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு 5 நிமிஷம் கிரேஸ் பீரியட், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றேன். நீங்க உட்காந்து 24 மணி நேரம் நம்ம பேசக்கூடாது. எதுவும் அளவோடு இருக்கணும். குடும்பமாகட்டும், உறவுகள் ஆகட்டும், ஆன்மீகமாகட்டும், அதில் நாம் செய்யும் சாதனைகள் ஆகட்டும், அதற்காகத்தான் 24 மணி
நேரத்தில் 12 மணி நேரம் நம் உலகளாவிய வாழ்க்கைக்கும், இன்னும் 12 மணி நேரம் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும். பத்ரிஜி எவ்வளவு பெரிய மாஸ்டர், அவரை 1,00,000க்கு மேற்பட்ட புத்தகங்கள் படித்திருக்கிறாருன்னு. இப்ப நம்மள இன்னும் எவ்வளவு படிக்கணும்? நமக்கு 1000கணக்கான புத்தகங்கள் படிக்கணும் சொல்லி நமக்கு ஒரு லிஸ்டை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை படிக்கணும். யார் கூட இருக்கிறோம், யார் கூட சேர்றோம், நம் எனர்ஜி விரயமாகிறதா இல்ல எனர்ஜி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோமா? அதுக்காக தான் சத் சங்கம். சத்தியம் தெரிந்த, ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்ட இந்த ஜனங்களோட நாம் இருக்கும் போது நம் சக்தி என்பது விரயமாகாது. என்ன யோசிக்கிறோம், என்ன செய்யறோம், எந்த புக்கு படிக்கிறோம், எந்த மக்களோடு நாம சேர்ந்து இருக்கிறோம், இதை எதையும் நாம செய்யாமல் எத்தனை மணி நேரம் தியானம் செஞ்சாலும் நம் எனர்ஜி என்பது ஒரு பக்கம் வாங்கி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஓட்டைகள். ஒரு ஓட்டைகளில் இருந்து இந்த எனர்ஜி எல்லாம் போய்கொண்டிருக்கும் போது அதனை தாண்டி நாம் செய்ய வேண்டிய செயல்கள், சகஸ்ராரத்துக்கு போகணும். கீழே இருந்து 7வது நிலைக்கு அந்த எனர்ஜி வரணும்னா அதனை நாம் எவ்வாறு சேமித்து வைக்கிறது? இப்படி கொஞ்சமா ஒரு பணம் இருந்தா அந்த பணத்தை நாம செலவு செய்யும் போது நமக்கு ஒரு பிளானிங் என்பது இருக்கும் இல்ல? ஊதாரித்தனமா நாம செலவு செய்ய மாட்டோம் இல்ல? இப்போ இங்கே ஒரு 30 ரூபாய் நம்ம செலவு செய்யறோம், ஒரு 50 ரூபாய் செலவு செய்யறோம். போனா கத்திரிக்காய் எவ்வளோ, டொமேட்டோ எவ்வளோ, எல்லாமே கேட்டு தானே வாங்குறோம். எல்லாம் நாம சாப்பிடுறது தானேக்கப்பா. எவ்வளவு காசு இருந்தா என்ன, கொண்டு வந்துக்கணும், கொண்டு வந்துக்கிறோமா? காசை எப்படி பார்த்து பார்த்து நாம செலவு செய்யறோமோ அதற்கும் மேலாக பார்த்து 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 நாம வாங்குற இந்த விஸ்வசக்தியை நாம் செலவு செய்ய வேண்டும். விரயத்தை தடுக்க வேண்டும். நிறைய எனர்ஜியை வாங்குற அந்த விஸ்வசக்தியை சேமித்து வைக்க வேண்டும். சேமித்து வைக்கும் இந்த எனர்ஜியோடு நாம் இன்னும் பல ஆன்மீக சித்திகளை, சக்திகளை பெற்றால் அதனோடு நம்முடைய ஆன்ம வளர்ச்சி என்பது மேல் மேலும் பெருகும். இதற்காக இந்த பிராணசக்தி வாங்கிறது எப்படி, விரயம் செய்யறது எப்படி, சேமித்து வைத்துக் கொள்வது எப்படி என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.